இன்னைக்கு கிளாஸ்ல இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் உடைய ரிலீஜனை பத்தி பார்ப்போம். பொதுவாகவே இந்த ஃபேக்டர் ஆஃப் ரிலீஜன், அதாவது ரிலீஜன் அப்படின்ற ஒரு பாயிண்டே நம்ம எடுத்துக்கலாம்னா ஃபியர் ஃபேக்டர்ல இருந்து தான் ரிலீஜன் அப்படின்றது ஒரு விஷயம். ஃபியர் ஃபேக்டர்னா பயம். ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்லயே ரிலீஜன் அப்படின்றது இருக்கு. ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்லயே மதம் சார்ந்த நம்பிக்கைகள் மக்கள் கிட்ட இருந்துச்சு. அந்த மதம் சார்ந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகுது. மனிதர்கள் தங்களுக்கு மீறிய ஒரு சக்தி இருக்குன்னு நினைச்சாங்க. அந்த சக்தியை தங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு நினைச்சாங்க. அதான் நேச்சுரல் வர்ஷிப்ல வருது. நேச்சர். அப்போ இப்படி நேச்சுரல் வர்ஷிப்ல ஸ்டார்ட் பண்ண, அதாவது நேச்சுரல் வர்ஷிப்ல ஸ்டார்ட் ஆனது போக 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 என்ன ஆகுது அப்படின்னா, இப்ப இண்டஸ் வேலியில இது ஸ்ட்ராங்லி பிலீவ்ட் இன் தி கான்செப்ட் ஆஃப் ஸ்பிரிட். ஸ்பிரிட்னா சவுண்ட். இண்டஸ் வேலியில ஆஃப்டர் லைஃப்ன்றத பிலீவ் பண்ணாங்க. ஓகே, இறந்தவங்களை வர்ஷிப் பண்ணாங்க. ஆன்செஸ்ட்ரல் வர்ஷிப். ஆன்செஸ்ட்ரல் வர்ஷிப். இறந்தவங்களை என்ன பண்றதுன்னா வழிபாடு பண்றது. ஆன்செஸ்ட்ரல் வர்ஷிப். அப்படி அவங்கள வழிபாடு பண்ணும் பொழுது அவங்கள பரியல்ஸ்னா என்னன்னா அவங்கள புதைத்தாங்க. புதைத்தல். ஓகே, புதைத்தல். இந்த மாதிரி பரியல்ஸ் எல்லாம் பண்ணாங்க. இந்த பரியல்ஸ்லயே உங்களுக்கு நிறைய பிட் பரியல், வாட் பரியல், சர்க்குலர் பரியல், ரெக்டாங்குலர் பரியல், டபுள் பரியல், இந்த மாதிரி நிறைய பரியல்ஸ் எல்லாம் இருந்துச்சு. பிட் பரியல், குவாட் பரியல், சர்க்குலர் பரியல், ரெக்டாங்குலர் பரியல், டபுள் பரியல், இந்த மாதிரி நிறைய பரியல் பிராக்டிசஸ் எல்லாம் இருந்துச்சு. பரியல்ஸ், இறந்தவர்களை புதைக்கக்கூடிய முறைகள் தான். இறந்தவங்களை புதைக்கும் போது இந்த பரியல்ஸ்ல அவங்க யூஸ் பண்ண டூல்ஸையும் போட்டு புதைக்கக்கூடிய முறை இருந்துச்சு. அப்போ பரியல்ஸ் போது இப்ப முக்கியமா இந்தியாவுல அவங்க யூஸ் பண்ண டூல்ஸ் வந்து செமி ப்ரீஷியஸ் டூல்ஸாகவும் இருக்கும், ப்ரீஷியஸ் டூல்ஸாகவும் இருக்கும், அல்லது ஸ்டோன் டூல்ஸாகவும். இது இந்தியாவில ஃபாலோ பண்ணாங்க. ஆனா இதே ஈஜிப்துல இறந்தவங்களை புதைக்கிறதுனா கண்டிப்பா அவங்க என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க யூஸ் பண்றது கண்டிப்பா கோல்ட போட்டு புதைக்கணும். இறந்தவங்களை புதைக்கும் போது கோல்டு. கண்டிப்பா ஈஜிப்துல ஒரு பழக்கம். பட் இந்தியாவுல இந்த மாதிரி கண்டிப்பா கோல்டு போகணுன்றது கிடையாது. இந்தியாவுல பரியல்ஸ் அப்படின்றது ரியல் சைட்ஸ் மூலயமா ஒருத்தருடைய சொல்லப்போனா அவருடைய சோசியல் லைஃப், அவர் எப்படி வாழ்ந்திருக்காரு, அவருடைய மெட்டீரியல் லைஃப் பத்தி தெரியல. பரியல்ல அவருடைய சோசியல் லைஃப், மெட்டீரியல் லைஃப், ஈவன் எக்கனாமிக் லைஃப் கூட தெரிஞ்சுக்கலாம். எக்கனாமிக் லைஃப், மெட்டீரியல் லைஃப். ஒரு மனுஷன் எப்படி வாழ்ந்தான்றது அவன் பரியல் மூலயமா தெரியும். பரியல்ஸ் அப்படின்றது ரொம்ப எலாபரேட்டா பண்ணாங்க. இறந்தவங்களும் இந்த பாட் பரியல்ன்றது இறந்தவங்களும் பெரிய பானையில போட்டு பறிச்சிருவாங்க. அப்படி பானையில போட்டு புதைக்கும் போது அந்த பானைக்கு வெளில, அதாவது ஒரு உயிர், அதாவது இந்த உடல்ல இருந்து உயிர் போறத சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் பெயிண்டிங் மூலமா காமிச்சிருப்பாங்க. பாயிண்ட் முடியுது. அப்போ பரியல்ஸ்ன்றது எலாபரேட்டிவா நடந்துச்சு. இது ஈஜிப்துல பரியல்ஸ் அப்படின்றது இப்ப ராஜாக்களுடைய அரச வம்சத்தை சார்ந்தவர்கள், இந்த ராஜாக்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, இவங்களுடைய பரியல்ஸ்லாம் நீங்க ரொம்ப காஸ்ட்லியா, அதாவது இதுக்கு பேரு தான் மம்மிஃபிகேஷன் சொல்லுவாங்க. மம்மிஃபிகேஷனா அவங்களுடைய உடம்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரிசர்வ் பண்ணுவாங்க.
ஓகே, அதுல நிறைய பெப்பர் நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி உப்புக்கண்டம் போடுறதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி உடம்பு ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. அவங்களுடைய உடம்பு ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. ஓகே, அவங்களுடைய சமாதி தான் பிரமிட்ஸ். ஓகே, அதான் பிரமிட்ஸ். இந்த மாதிரி ராஜாக்களை புதைக்கக்கூடிய முறைகள்லாம் அங்க இருந்தது. அதாவது அவங்களுடைய பாடியை ப்ரிசர்வ் பண்றதுலாம் அங்க ஈஜிப்துல இருந்துச்சு. பட் இந்தியாவில் அப்படி கிடையாது. இந்தியாவில் அந்த மாதிரியான முறைகள்லாம் கிடையாது. இந்தியாவில் பிரமிட்ஸ் எல்லாம் கிடையாது. இந்தியாவில் ராஜாக்கள், இவருக்கு ராஜான்ற கான்செப்டே கிடையாது. அண்ட் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இந்த ரிலீஜனை என்ன, இண்டஸ் வேலியில ரிலீஜனா என்ன வர்ஷிப், நேச்சுரல் வர்ஷிப் ஃபேமஸ் தாங்க. புனிதமா, நீரை புனிதமா கருதிருக்காங்க. வாட்டர் இஸ் ரிவர். ஓகே, ஃபயர், நெருப்பு. ஆனா நெருப்புக்கு அக்னின்னு பேர் வைக்கல, நெருப்பு. ஓகே, ஈவன் அனிமல்ஸ், புல் வர்ஷிப் பண்ணும், ஸ்னேக் வர்ஷிப் பண்ணும். இங்கே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா முக்கியமா ஃபீமேல் டெய்டியோடைய வர்ஷிப், பெண் தெய்வத்துடைய வழிபாடு அதிகமா இருக்கு. ஃபீமேல் டெய்டியோடைய வர்ஷிப் என்ன ஃபேமஸ்? ஃபீமேல் டெய்டியோடைய வர்ஷிப். ஃபீமேல் டெய்டியோடைய வர்ஷிப்னா என்ன அர்த்தம்? பெண் தெய்வ வழிபாடு, மதர் காடஸ் வர்ஷிப். மதர் காடஸ் உடைய வர்ஷிப். ட்ரீஸ வழிபட்டிருக்காங்க. அதாவது ஒரு நிறைய டெரகோட்டா இமேஜஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு அம்மாவுடைய தொப்புள் கொடியில் இருந்து, அவுட் ஆஃப் தி எம்ப்ரியோ ஆஃப் எ மதர், out of the embryo of a mother, a tree was grown. அம்மாவுடைய தொப்புள் கொடியில இருந்து ஒரு பெரிய மரம் வர மாதிரி இருக்கு. இந்த மாதிரிலாம் இருக்கு. இது முக்கியமா பேலூஸ் அப்படின்ற சின்ன சின்ன உருவங்களை வழிபட்டு, அதாவது பேலூஸ்னா சில ஷேப்ஸ், அதாவது இந்த செஸ் காயின் மாதிரி இந்த மாதிரியான நிறைய சின்ன சின்ன உருவங்கள்லாம் வழிபட்டிருக்காங்க. அந்த உருவங்களை வழிபட்டதுக்கு காரணம் ஃபெர்டிலிட்டி காட் வர்ஷிப்ன்றது இருக்கும். ஃபெர்டிலிட்டி காட் வர்ஷிப். இந்த ஃபெர்டிலிட்டி காட் வர்ஷிப் தான் பின்னாடி லிங்கா யோனியா மாறுதுன்றாங்க. லிங்க வழிபாடுன்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி a kind of fertility god worship அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் we call it as the லிங்கா யோனி worship. லிங்கா யோனி worship, fertility god worship. பாயிண்ட் புரியுதா? அப்போ இந்த மாதிரிலாம் வழிபாட்டு முறைகள் இருக்கு. இதுல முக்கியமா சீல்ஸ், அதாவது சீல்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா அது ஒரு செமி பிரீஷியஸ் ஸ்டோன், ஸ்டிடைட் அப்படின்ற. இந்த ஸ்டிடைட் அப்படின்ற சீல்ல ஒரு தெய்வம் இருக்கு. கன்சிடர் ஹி இஸ் a deity, ஏதோ ஒரு சாமி ஒன்று இருக்கு. இந்த சாமி லிங்கா, அதாவது தவம் பண்ற மாதிரி இருக்கு. அதாவது இந்த ஸ்டிடைட்ன்றது ஒரு சின்ன ஒரு தாயத்து, நம்ம சொல்லுவோம்ல, நம்ம தாயத்து கட்டுவோம்ல, அந்த மாதிரி சின்னதா இருக்கும். அதுல ஒரு காட் வந்து தவம் பண்ற மாதிரி இருக்கு. தவம் பண்றாருன்னா ஒரு பினான்ஸ். அவரை சுத்தி நிறைய அனிமல்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த அனிமல்ஸ் எல்லாம் என்னன்னு ஒரு தடவை யூபிஎஸ்சியில கேட்டுச்சு. அவரை சுத்தி அனிமல்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த அனிமல்ஸ் எல்லாம் என்ன? அந்த அனிமல்ஸ்ல முக்கியமா என்னென்ன இருக்குன்னா, டீர் இருக்கு, டீர், டைகர், ஓகே, ரைனோ, எலிஃபண்ட், okay, and also bull. Elephant and also bull. The elephant and also bull. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மிக முக்கியமானது. அப்போ இந்த மாதிரிலாம் இதுதான் நம்ம புரோட்டோ சிவா அப்படின்றோம். புரோட்டோ சிவா என்ன சொல்றாங்கன்னா, புரோட்டோ சிவா சொல்றாங்க. புரோட்டோ சிவா புரியுதா? இந்த மாதிரி புரோட்டோ சிவா வர்ஷிப் அப்படின்றது இருந்திருக்கு. சிவ வழிபாடு, அதாவது சிவனுக்கு முன்னாடி இவர புரோட்டோ சிவா அப்படின்னு சொல்றாங்க.
அண்ட் நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, இண்டஸ் வேலியில புதைச்சாங்கன்னு. புதைச்சாங்க. பெரும்பான்மையா இண்டஸ் வேலியில புதைச்சாங்கன்னா, சில இடத்துல கிரிமேஷன். கிரிமேஷன்னா சில இடத்துல எரிச்சிருக்கிறாங்க. கிரிமேஷன்னா இந்த பூத உடலை, அதாவது இந்த உடம்பை எரித்து இருக்கிறாங்க. எரித்தல். புதைத்தலுக்கு எப்படியோ எரித்தலும் இருக்கு. கிரிமேஷன் பண்ணிருக்காங்க. சில இடத்துல இறந்து போனவங்களை கூட்டு போய் காட்டுல வந்து போட்டு வந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருக்கு. அண்ட் இதோட பீக் என்னன்னா, there was a place called Great Bath. This Great Bath அப்படின்றது மொஹஞ்சதரோட இருக்கு. மொஹஞ்சதரோ. This Great Bath was used for a spiritual purposes. அது ஒரு டேங்க். கிரேட் பாத்ன்றது அது ஒரு டேங்க். அது ஸ்பிரிச்சுவல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிருக்காங்க. கிரேட் பாத் இஸ் a tank used for spiritual purpose. Great bath used for what purpose? Spiritual purpose-க்காக யூஸ் பண்ணிருக்கிறதா சொல்றேன். Spiritual. ஓகே, இந்த கிரேட் பாத் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா that is okay 12.5 மீட்டர், 7.5 மீட்டர், டெப்த் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2.5 மீட்டர். What is great bath is used for spiritual purposes. அப்போ பொதுவாகவே அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இது இன்னொரு பியூட்டி என்னன்னா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல காடுன்றவர் இருக்காரு, கடவுள்ன்றது நம்பியிருக்காரு, பிரீஸ்ட்ன்றவர் இருக்காரு. சில இடத்துல பிரீஸ்டோடைய ரோல் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. இண்டஸ் வேலியில பிரீஸ்ட் இமேஜஸும் கிடைச்சிருக்கு. பட் இண்டஸ் வேலியில கடவுள் இருக்காரு, பிரீஸ்ட் இருக்கிறாரு, டெம்பிள்ஸ் கிடையாது. Temples are not present. And Indus வேலியில மவுனமெண்ட்ஸும் கிடையாது. மவுனமெண்ட்ஸ் ஃபார் ரூலர்ஸ். ஹராப்பா மொஹஞ்சதரோட இந்த மாதிரி கிரேட் பாத் கிரானரிலாம் இருக்கு, அதெல்லாம் மவுனமெண்ட்ஸ் தான். பட் மவுனமெண்ட்ஸ் ஃபார் சமாதிலாம் வந்து ரூலர்ஸுக்கும் கிடையாது. இப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இண்டஸ் வேலியில they believed in demons. நல்லது இருக்கிற மாதிரி கெட்டது இருக்குன்னு நம்பிட்டாங்க. அந்த டீமன்ஸ் கிட்ட இருந்து தங்களை காத்துக்கிறதுக்கு பலி கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபயர் ஆல்தார்ஸும் ஒர்க் பண்ணி ஃபயர் ஆல்தார்ஸ் பலி கொடுத்துருக்காங்க. ஃபயர் ஆல்தார்ஸ்னா பலிபீடங்கள். இந்த பலிபீடம் மாதிரி நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருக்கிறத சொல்றாங்க. ஓகே, அப்போ இதுல இருந்து பாத்தீங்கன்னா இண்டஸ் வேலியோடைய ரிலீஜன் உங்ககிட்ட கேட்பாங்க, இண்டஸ் வேலியில என்ன ஃபாலோ பண்ணாங்க? இண்டஸ் வேலியில மக்கள் இந்து மதத்தை ஃபாலோ பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா ஏன் சொல்ல முடியாதுன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்து மதம்ன்றது வேற. பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்து மதத்துல சார்ந்த சில சடங்குகள் சிந்து சமவெளி நாகரிகத்திலையும் ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு. அப்போ பின்னாடி இந்து மதம் அப்படின்றது சிந்து சமவெளியை சார்ந்த நாகரிகத்தை மட்டும் இல்லாம கலாச்சாரத்தை மட்டும் இல்லாம பின்னாடி ஒவ்வொரு பாயிண்ட்லயும் ஒவ்வொரு டைம் பீரியட்லயும் அப்படியே அது தொடர்ந்து வந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது. பாயிண்ட் புரியுதா? ஆரியன்ஸ் பீரியட்ல, புத்திசம் ஜெயினிசம் பீரியட்ல, போஸ்ட் மாடர்ன்ஸ் பீரியட்ல அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா தொடர்ந்து வந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? இப்போ இதுதான் இண்டஸ் வேலியோடைய ரிலீஜன். இண்டஸ் வேலி ரிலீஜனை வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ஸ்.
நம்ம பார்த்ததுல சொன்னோம்ல, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ் வேலியோடைய சீல்ஸ். இதுலலாம் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். இதெல்லாம் டெரகோட்டா இமேஜஸ். இதுல நிறைய டீமன்ஸ் மாதிரிலாம் இமேஜஸ் இருக்கு. மதர் காடஸ் மாதிரி டீமன் மாதிரிலாம் இமேஜஸ் இருக்கு. அண்ட் இதுதான் சீல்ஸ். இண்டஸ் வேலியில இருக்கக்கூடிய சீல்ஸ். இந்த சீல்ஸ்ல அதிகமா இண்டஸ் வேலியில கவ் இமேஜ் அதிகமா இருக்காது, புல் இமேஜ் அதிகமா இருக்கும். ஹேம்ப்டு புல் இமேஜ் ரொம்ப அதிகமா இருக்கிறதா சொல்றாங்க. ஓகேவா? இதுதான் சீல்ஸ். இந்த சீல்ஸ் அப்படின்றது இண்டஸ் வேலியோடைய சீல்ஸுக்கு மேல இந்த மாதிரி எல்லாம் நிறைய இமேஜஸ் இருக்கு. இதெல்லாம் பிக்சோகிராபிக் ஸ்கிரிப்ட். இது என்ன எழுதுன்றது நமக்கு தெரியல. நேத்தான் படிச்சோம். 400 இந்த மாதிரி 400 சைன்ஸ் இருக்கு. இதே மெசபடோமியால 600 மேல இருக்கு. இது வந்து இந்த சீல்ஸ்ன்றது என்ன சொல்லுதுன்றது, அதாவது பிக்சோகிராபிக்கா இருக்கிறதால இண்டஸ் வேலியில ஸ்கிரிப்ட் இருக்கு. பட் அது என்ன லாங்குவேஜ்னு தெரியல. Some people say it is Proto-Sanskrit, some people say it is Proto-Dravidian languages. நாம இதை இப்படிதான் புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஓகே, இதுதான் நான் சொன்ன பசுபதி போர்ஷன் ஆஃப் சிவா. ஓகே, ஸோ சிவாவை சுத்தி இருக்கக்கூடிய இமேஜஸ். நான் சொன்னேன் இல்லையா, இண்டஸ் வேலியில பிரீஸ்ட் இருக்கிறாரு, அவர் பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ இது ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர்லாம் கூட எப்படி கேட்பாங்கன்னா, இந்த பிரீஸ்ட் வந்து இந்த மாதிரி பூ போட்ட சட்டைன்ற மாதிரி, இந்த பிரீஸ்ட் இந்த மாதிரி ஷால்ல இந்த மாதிரி அந்த ட்ரீ ஃபாயில் பேட்டர்ன் ஷேப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஷேப்ஸ்லாம் இருக்கு. அப்போ இந்த பிரீஸ்ட் வந்து செமி மெடிடேட்டிவ் போஸ்டர்ல இருக்காரு. ஒரு மாதிரி மெடிடேட் பண்ற மாதிரி இருக்கான். பிரீஸ்ட் எப்படி இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது அவர் செமி மெடிடேட்டிவ் போஸ்டர்ல இருக்காருன்னு சொல்றோம். செமி மெடிடேட்டிவ் போஸ்டர். ஸோ அவருடைய ஜுவல்ஸ் அண்ட் அவருடைய ட்ரெஸ்ல இருக்கக்கூடிய பேட்டர்ன். ஓகே, இதுதான் நான் சொன்ன கிரேட் பாத். இண்டஸ் வேலியில இருக்கக்கூடிய கிரேட் பாத் இதுதான். ஓகே, இதெல்லாம் இண்டஸ் வேலியில இருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட். இண்டஸ் வேலியில இந்த ஸ்கிரிப்ட்ன்றது நாட் எட் டெசிஃபர்ட் அப்படின்றாங்க. நாட் எட் டெசிஃபர்ட். ஏன்னா இது எல்லாமே ஓகே, இப்போ மெசபடோமியால இருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட் எல்லாம் அது என்ன சொல்ல வருதுன்றதை கண்டுபிடிச்சு, இண்டஸ் வேலியில அது என்ன சொல்ல வருதுன்றதை கண்டுபிடிக்கல. ஏன்னா இது புரோட்டோ சான்ஸ்கிரிட்டா அப்படின்றது இப்போ சான்ஸ்கிரிட்டுக்கு முன்னாடி இருக்கிறதா இல்லைன்னா இது புரோட்டோ இது புரோட்டோ டிராவிடியன் ஸ்கிரிப்டான்னு கேட்கிறேன். இது ரெண்டும் டிபேட் நடந்துகிட்டே இருக்கு. என்னன்னா ரீசன்ட் எக்ஸ்கவேஷன் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் அப்படின்றது நம்மளுடைய கீழடியில இருக்கக்கூடிய ஸ்கிரிப்டோட ஒத்து போகுது. கீழடியிலே இந்த மாதிரி நிறைய இமேஜஸ் எல்லாம் இருக்கு. ஓகேவா? அப்ப இண்டஸ் வேலிக்கும் ஓகேவா கீழடிக்கும் ஒரு சவுத் இந்தியாவுக்கும் நிறைய லிங்க் இருக்கிறதாவே நம்பப்படுது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பாட்ரி. இண்டஸ் வேலியில பாட்ரி இருந்துச்சு. பாட்ரி வீல் அது பாட்ரி. இந்த பாட்ரிய பிளெயின் பாட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. பிளெயின் பாட்ரி இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ பெயிண்டட் பாட்ரி அப்படின்றது இருந்துச்சு. பெயிண்டட் பாட்ரி. இதுதான் குரூப் 1ல கேட்ட क्वेश्चन. ஆக்சுவலா நாப் வேர் அப்படின்னு So the excavation of pottery enabled us to understand the gradual evolution of various designs employed in different shapes and styles. The Indus Valley pottery consists chiefly of very fine wheel-made wares. Okay, அதாவது pottery வந்து handmade இருக்கு, handலயும் பண்ணிருக்காங்க, plus wheel-made pottery இருக்கு. Wheel-made. Plain pottery is more common than painted. அப்படின்னா ஒரு pottery சிம்பிளா plain pottery இருக்கு, painted pottery இருக்கு. Plain pottery is generally of red clay with or without a fine red or a grey slip. It includes knobbed ware. This is group 1 question. Knobbed ware, ornaments with rows of knobs. Okay, knobbed ware அப்படின்றது அதாவது இந்த ஃப்ரண்ட்ல வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி பல்ஜிங்கா இருக்கும். இதுதான் knobbed ware அப்படின்னு சொல்றாங்க. Okay, the black painted ware has a fine coating of red slip on which geometric animal designs are executed in glossy black paint. அதாவது என்னன்னா இந்த மாதிரி ஒரு பாட்ரி இருக்கு.
இந்த பாட்ரியில நீங்க இப்போ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பாட்ரியில சப்போஸ் உங்களுக்கு பிளாக் கலர் பெயிண்ட் யூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாட்ரியில ஃபுல்லாவே பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சிடலாம். ஓகேவா? சாரி, இந்த மாதிரி பாட்ரியில பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டா அந்த பிளாக் கலர் பெயிண்ட் மேல ரெட் கலர் டிசைன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ தட் இஸ் கன்சிடர் டு பி இப்போ பிளாக் கலர் பெயிண்ட் இருக்குன்னா இந்த பிளாக் கலர் பெயிண்ட்டுக்கு பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு ஸோ இந்த மாதிரி ஜாமெட்ரிக் பேட்டர்ன்ல ரெட் கலர் பெயிண்ட் இதுல வந்து டிசைன்ஸ் இதுல நிறைய டிசைன்ஸ் பெயிண்டிங்லாம் பண்றாங்க. இப்போ பார்க்கும்போது அழகா இருக்கும். இதே மாதிரி இந்துஸ்வன் சிவிலைசேஷன்ல பாட்ரியில பாலிகலர் பாட்ரி, பாலிக்ரோம் பாட்ரினா பாலினா பல, குரோம் அப்படின்னா மல்டி கலர். அப்போ பாலிக்ரோம் பாட்ரி அப்படின்றது இந்துஸ்வனில இருக்கு. அண்ட் சில இடத்துல பெர்ஃபரேட்டட் பாட்ரி அப்படின்றது போன்ற லார்ஜ் ஹோல்ஸ் இருக்கு பாட்டம். நிறைய பாட்டம்ல லார்ஜ் ஹோல்ஸ் இருக்கு. ஸ்மால் ஹோல்ஸ் ஓவர் தி வால் யூஸ்ட் ஃபார் ஸ்டெயினிங் லிக்விட். அதாவது எப்படின்னா நான் பின்னாடி அடுத்த ஸ்லைட்ல சொல்றேன். அதாவது நம்ம இன்னைக்கு சொல்லுவோம் ஸ்டெயினிங் லிக்விட் அப்படின்னா இந்த லிக்விடை எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு. அதாவது அந்த காலத்துல மதுலாம் குடிச்சிருக்காங்க, மதுபானத்தெல்லாம் தயாரிச்சிருக்காங்க, தயாரிக்கிறதுக்காக ஸ்பெசிஃபிக்கா யூஸ் பண்றாங்க. Straight and angular shapes are an exception, while graceful caves are the rule. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெயிட் அண்ட் ஆங்குலர் ஷேப்ஸ்லயே இருக்கும். கிரேஸ்ஃபுல் கேவ்ஸ் ஆர் தி ரூல். அதாவது கர்வ்ஸ் இருக்கும், பாட்ரியில கர்வ்ஸ் இருக்கும். மினியேச்சர் வெசல்ஸ் மோஸ்ட்லி லெஸ் தென் half an inch ஹைட். ஓகே, நிறைய குட்டி குட்டி வெசல்ஸ்லாம் half inch பாட்ரியில நிறைய மினியேச்சர் வெசல்ஸ்லாம் செஞ்சிருக்காங்க. Pottery for household purpose is found in many shapes and sizes could be convinced for daily practical use. So இந்த மாதிரிலாம் இருக்கு. இதுதான் பெர்ஃபரேட்டட் பாட்னு சொல்றாங்க. பெர்ஃபரேட்டட் பாட்ன்றது என்னன்னா இது உள்ளார வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு இது ஆக்சுவலா ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்குவீஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஃப்ரூட் ஜூஸஸ்லாம் இது வழியா வெளில வந்துடும். ஓகே, அதை என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப அதாவது ஒரு பெரிய பாட் மாதிரி வச்சு இந்த மாதிரி பெர்ஃபரேட்டட் பாட்டை போட்டு ஜூஸ் அது உள்ளார போட்டு உள்ளார ஸ்குவீஸ் நசுக்கும் போது அந்த ஜூஸ்லாம் வெளில வந்துடும். ஸோ அதுக்கு மாதிரிலாம் யூஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இருக்கு. நான் சொன்னேன் இந்த ஸ்டோரியில ஓகே ஓன் லாங்குவேஜ் இருக்கு, ஆனா அது என்ன லாங்குவேஜ் தெரியல. பிளான்ட் சிட்டிஸ் இருக்கு, சொபிஸ்டிகேட்டட் பிளம்பிங் அண்ட் சீவேஜ் சிஸ்டம் இருக்கு, எதே பார்த்தோம். வாஸ்ட் ட்ரேடிங் நெட்வொர்க் இருக்கு. ஏன்னா இந்த ஸ்மெல்லி பீப்புள் தே ட்ரேடட் வித் சொல்ல போனா ஈஜிப்ட் கூட ட்ரேட் பண்ணியிருக்காங்க, மெசபடோமியா கூட ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஈஜிப்ட் மெசபடோமியா கூடலாம் ட்ரேட் பண்ணியிருக்காங்க. நோ ஸ்டாண்டிங் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. there is no ruler. சொல்ல போனா ராஜா ராணிலாம் கிடையாது, இல்லை, ஸ்டாண்டிங் ஆர்மிலாம் கிடையாது. ஆனா ரூலரே இல்லைன்னா அது எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்திருக்குன்னா this valley people basically merchant people. It is a kind of merchant oligarchy அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. merchant oligarchy, அதாவது merchant oligarchyனா merchants தான் வந்து லைக் கார்பரேட் கவர்னன்ஸ் நடந்தது. அப்போ அது சொல்றாங்க merchant oligarchy. ஓகே, நம்ம படிச்சிருக்கோம். ஹராப்பான்ற இடத்துல கிரானரி இருந்திருக்கு. கிரானரி அப்படின்றது இட்ஸ் a place for storage. ஹராப்பால கிரானரி இருந்திருக்கு, ஸ்டோரேஜ் இருந்திருக்கு. இட்ஸ் a place for storage. சொல்லப்போனா உங்களுக்கு இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வேர்ஹவுஸ், தானிய கிடங்குகள், வேர்ஹவுஸ்லாம் இருந்திருக்கு. பொதுவாகவே ஹராப்பால 2 rows of 6 கிரானரிஸ் தான் சொல்றாங்க. 2 rows of 6 கிரானரி அங்க இருந்திருக்கும். 2 rows of 6 கிரானரி. ஸோ இதுதான் வந்து இந்த சிட்டேடல் லோவர் டவுன் இப்படிதான் இருக்கும். ஸோ இதை இப்போ ஆப்ஷனல் இப்போ டவுன் பிளானிங்கிறத பார்க்கணும் இல்லையா. பொதுவாகவே இண்டஸ் வேலியில நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி there are 2-fold division of township. ஒன்னு சிட்டேடல், இன்னொன்னு லோவர் டவுன். ஆனா இண்டஸ் வேலியில சில இடத்துல 3-fold division of township இருந்திருக்கும். 3-fold division of township, சிட்டேடல், மிடில் டவுன், லோவர் டவுன். இதெல்லாம் நீங்க ப்ரிலிம்ஸ்ல படிச்சிருக்கீங்க. மிடில் டவுன் தொலைவியால இருக்கு. இந்த மாதிரி டவுன் பிளானிங் பத்தி நம்ம பார்க்க போறோம். எப்படி டவுன்ஸ் இருந்துச்சு,
இண்டஸ் வேலியில டவுன்ஸை பொறுத்த வரைக்கும் two-fold division of township, Citadel, Lower Town. There was a open ground between the two. Citadel Lower Town open ground space. The Lower Town located east of the Upper Town. This is the Upper Town. The east is the Lower Town. Only at Dholavira, Gujarat, the city was divided into three parts. That is Middle Town, Lower Town, also Upper Town. Banavali, Haryana இடத்துல இந்த டவுனே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஓவல் ஷேப் டவுன் பேட்டர்ன், அதாவது irregular டவுன் பேட்டர்ன், irregular or oval shape. Irregular or oval shape டவுன் பேட்டர்ன் எங்க இருக்கு? இது வந்து பாத்தீங்கன்னா பனாவலி ஹரியானால இருக்கும். The upper town was surrounded by fort. Okay, upper town அப்படிதான் upper townனா இந்த upper townல அதான் கோட்டை மாதிரி இருக்கும், surrounded by fort. ஓகே, ஒரு கோட்டை முகப்பு மாதிரி இருக்கும் upper town. At Surakotada and Kalibangan, even the lower town got fortified. Okay, Kalibangan இடம் எங்க இருக்குன்னா ராஜஸ்தான்ல இருக்கு. ராஜஸ்தான் காலிபாங்கன்ல லோவர் டவுனே வந்து fortified சொல்றாங்க. Lower town got fortified. என்ன சொல்றாங்க? Even the lower town got fortified அப்படின்னு சொல்லிட்டு. At Chanpudaro there was no fort. Chanpudaro அப்படின்ற இடத்துல there is no fort அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. There is no fort. Okay, so Harappans they followed a grid pattern or chessboard type. Okay, so chessboard type la grid pattern. Okay, so இந்த மாதிரி grid pattern அப்படின்றது ஃபாலோ பண்ணுது. அப்ப டவுன் எப்படின்னா இந்த மாதிரி இப்படி இருக்கும். ஓகே, கரெக்டா எல்லாமே ரைட் ஆங்கிள் தான் இருக்கும். ஓகே, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹராப்பன். சரியா? டீடைல்ஸ் இதுதான் சொல்றாங்க. நான் நேற்று சொன்ன மாதிரி தான். The town, the main streets in Harappa move from north to south. ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டும் கிட்டத்தட்ட ஒரு 80 feet ரோடு சொல்ற மாதிரி இவ்வளவு இதா இருந்தான். The houses built on side lane, mostly built by baked bricks, 2-story buildings. Windows are adjacent to the doors. ஓகேவா? விண்டோஸ் வந்து adjacent to the doors. Bathrooms இருக்கு, டாய்லெட்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், ஏர் வெண்ட், வென்டிலேட்டர்ஸ் ஆர் ஆல் ப்ரெசன்ட். ஏர் வெண்ட்ன்றது சும்மா ஒரு இடத்துல ஆல் ஷேப்ல இருக்கும். அது வாட்டர் ப்ரூஃப். எவ்ரி ஹவுஸ் ஹேட் அ வெல். ஒவ்வொரு ஹவுஸ்லயும் வெல் இருக்கு. பப்ளிக் வெல் இன் எவ்ரி ஸ்ட்ரீட்ஸ். ஸ்ட்ரீட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பப்ளிக் வெல் இருக்கு அண்ட் இண்டிவிஜுவல் வெல்ஸ் வந்து பார்க்கும்போது இருக்கு. அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம், இன்ஸ்பெக்ஷன் போர்ட்ஸ், த ட்ரைனேஜ் மேட் அப் ஆஃப் ஜிப்சம், மார்ட்டார் அண்ட் ஆல்சோ லைம்ஸ்டோன் அப்படின்றாங்க. ஸோ நான் நேற்றே சொல்லியிருக்கேன், ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்கு, பட் அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் ஜிப்சம், மார்ட்டார் அண்ட் லைம்ஸ்டோன். There was a soak pit to drainage for recharging the groundwater table. The wastewater carried to the fields for irrigation purposes. ஊருக்குள்ளார ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்குன்னா அது வேஸ்ட் தண்ணி வெளியில ஊருக்கு வெளியில தான் வந்து டிஸ்சார்ஜ். அந்த மாதிரிலாம் சொபிஸ்டிகேட்டட் ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்கு. அண்ட் Harappans collected rainwater in ponds. இதுவும் சொல்றாங்க. ஆக்சுவலா Harappans வந்து ரெயின் வாட்டர் வந்து பாண்ட்ஸ்ல கலெக்ட் பண்ணிருக்காங்க. 16 water reservoirs were found at Dholavira. Dholaviraல அதிகமான வாட்டர் ரிசர்வாயர்ஸ் இருக்கு. It can store up to more than 2,50,000 cubic meters of water. 2,50,000 cubic meters. Some reservoirs are interconnected. The knowledge of water filtration by using the method of sedimentation. Sedimentation மூலமா வாட்டரை வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான். The Harappans were the first one in the world to use flush toilet, which clearly conveys that they had better knowledge of health and sanitation. Flush toilet concept வந்து பாருங்க. Okay. Further question: to what extent the urban planning in Indus Valley civilization input to the present day of urbanization? Discuss the water management and conservation technique of Harappan cities. இது ஆக்சுவலா கொஞ்சம் நீங்க ரெஃபரன்ஸ் புக்ஸ்ல பார்த்தா நீங்க இந்த கொஸ்டின் வேணா ட்ரை பண்ணுங்க. Discuss the water management and conservation of Harappan. Water management conservation technique of Harappan. இதை நீங்க ரெஃபரன்ஸ் புக்ஸ்ல பார்த்தா எழுத முடியும். நம்ம அவுட்லைனா எழுத முடியாது. இது ஹிஸ்டரி ஆப்ஷனல் கொஸ்டின், ஜிஎஸ்ல கிடையாது, ஆப்ஷனல் கொஸ்டின். ஓகே, இதை நான் வந்து உங்களுக்கு
நானே எடுத்து வச்சிருக்கேன். பட் இருந்தாலும் நீங்க பாருங்க. இப்போ வாட்டர் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்னா என்னன்னா ஹைட்ராலிக் சிஸ்டம். அதாவது இண்டஸ் வேலியில புரோட்டோஹிஸ்டரி டைம் பீரியட் ஹைட்ராலிக் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. லைக் டேம்ஸ்ல யூஸ் பண்றது. இப்போ இண்டஸ் வேலியோடைய மோஸ்ட் ஆஃப் த சிட்டிஸ் ஆர் ஆல் இன் ஸ்கேர்சிட்டி, வாட்டர் ஸ்கேர்சிட்டி ரீஜன். இப்போ கட்ச் ரீஜன், ரான் ஆஃப் கட்ச் எல்லாம் நிறைய இருந்திருக்கு. Reveals that rainwater harvesting or the water harvesting with man-made reservoirs, evidence of 16 reservoirs per city. அதாவது என்ன அப்படின்னா 16 reservoirs வந்து பார்க்கும்போது இருக்கு. These are all stone cut masonry structure. Floods are channelized. Seasonal streams like Mansar and Mankar. இது ரொம்ப, அதாவது என்னன்னா இப்போ நம்ம சொல்றோம்ல, இப்போ மழைநீர் வடிகால்னு சொல்றோம்ல, மாதிரி சீசனல் ஸ்ட்ரீம்ஸ், மழை பெஞ்சா தண்ணி போற மாதிரி and Mankar are present. And நிறைய public bathing structures எல்லாம் இருக்கு. For example, every drops of water collected, natural bathing structures are present. While elites of the citadel will take bath. Natural bathing structure na இன்னைக்கும் நீங்க நிறைய ஃபாரின் கண்ட்ரிலாம் போனீங்கன்னா ஒரு மாதிரி ஷவர் மாதிரிலாம் வச்சிருப்பாங்க. ஓகேவா, வாட்டர் ஸ்டோர் பண்ணி அதுல இருந்து அப்படியே தண்ணி ஓடும் குளிப்பாங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி பப்ளிக் பாத்திங் தான் இருந்திருக்கு. திருப்பதிலாம் நிறைய பார்க்கலாம். இதெல்லாம் இருந்தது, இப்பெல்லாம் இப்போ யாரும் யூஸ் பண்றது. ஸ்டோன் குவாரி இன் a place of nearby 9 kilometers from Kolavira. டாக்யார்ட் இங்கே பாருங்க, டாக்யார்ட் ஆஃப் லோத்தல். லோத்தல்ல வந்து டாக்யார்ட்னா கப்பல் கட்டும் தளம். அந்த லோத்தல்ல டாக்யார்ட் இருக்கு. அங்கேயும் தண்ணி, அதாவது வாட்டருடைய வேவ்ஸ் இன்க்ரீஸ் ஆனா தண்ணி உள்ள வர மாதிரி, வேவ்ஸ் கம்மியானா தண்ணி உள்ள வராது. ஓகேவா, அதை யூஸ் பண்ணி ஷிப்பிங் பண்ணிக்கலாம். Limbound bricks was taken to withstand the energies of stored water. Limbound bricks அப்படின்றது அது 1:4 ரேஷியோ இந்த மாதிரி இந்த மாதிரியான limbound bricks தான் வந்து பார்க்கும்போது யூஸ் பண்ணுவாங்க. It was a gradient paved flooring. அப்படின்னா நிறைய ஒரு ரிவர் ஏரியா இருக்குன்னா கொஞ்சம் 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 நம்ம படித்துறைகள்னு சொல்லுவோம். டெல்டா ரீஜன்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங்கா இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கிரேடியன்ட் பேவ்டு ஃப்ளோரிங்ஸ் தான் இருந்திருக்கான். ஓகேவா, டு ஓவர் கம் டைடல் இன்ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஹேண்ட் கிவ்ஸ் ஆங்கர்ஸ் ஆர் ஆல் பிரசன்ட். இது மாதிரி நிறைய கொடுத்து வச்சிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து ஸோ இந்தியாவில் நேற்று நம்ம பார்த்தோம். மொஹஞ்சதாரோ ஹரப்பான்றது பாகிஸ்தான்ல இருந்தாலும், லோத்தல், தொலவிரா, ராக்கி காக்கி, ரோப்பா, காலிபாங்கன் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இந்தியாவில் இருக்குது. ஓகே, இதெல்லாம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இதெல்லாம் லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக் சொல்லுவாங்க. லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக் இதெல்லாம் லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக்ன்றது பிரான்ஸ் இமேஜ் மூலமா பண்ணப்படும். ஒன்றும் இல்லை, இப்போ இந்த மாதிரி ஒரு எலிஃபென்ட் இமேஜ் செய்யணும்னா முதல்ல மெழுகுல இந்த இமேஜை எடுத்துப்பாங்க, அதுக்கு மேல களிமண் பூசிடுவாங்க, அதை நெருப்புல வச்சுட்டா அதுல ஒரு ஓட்டை போட்டுருவாங்க. அது நெருப்புல வச்சுட்டா அந்த ஓட்டையில உள்ளார இருக்கக்கூடிய வேக்ஸ் எல்லாம் உருகி இந்த ஓட்டை வழியா வெளில வந்துடும். வெளில களிமண் வடிவங்கள் இருக்கும். அதெல்லாம் மால்டன் பிரான்ஸ்ல அந்த ஓட்டை வழியா ஊத்தி விட்டுருவோம். அதாவது உள்ளார இருக்கிற மெழுகு வெளில வந்த உடனே அந்த ஹாலோ ஷேப்ல மால்டன் பிரான்ஸ் தூக்கி ஊற்றி விட்டு மேல கிளியர் பண்ணிடுவாங்க. அதுக்கு பேர் லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக் பேரு. அந்த லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக் இண்டஸ் வேலியில ஃபேமஸ். இதுதான் இங்க கொடுத்து வச்சிருக்காங்க. நான் உங்களை அனுப்பி விடுறேன் பாருங்க. அதே மாதிரி இண்டஸ் வேலி பீப்புள் ஆர்னமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. போத் மேல் அண்ட் ஃபீமேல் ஆர்னமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. முக்கியமா பீட்ஸ் அதிகமா யூஸ் பண்ணிருக்காங்க, கோல்டு அதிகமா இம்போர்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, முக்கியமா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இண்டஸ் வேலி பீப்புள் ஆர் பியூட்டி கான்சியஸ் பீப்புள். காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரீஸ் அங்க நிறைய இருக்கு. ஓகே, ஸோ இதோட எக்ஸாம்பிள் தான். பெண்களாக தான் கொடுத்துருக்காங்க. ஆர்னமெண்ட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. நெக்லஸ் அதிகமா நெக்லஸ் வியர் பண்ணியிருக்காங்க. ஆம்லெட்ஸ் அப்படின்னா கையில வந்து பார்க்கும் பொழுது காப்பு போட்டிருக்காங்க. ஃபிங்கர் ரிங்ஸ்னா மோதிரம் போட்டிருக்காங்க. விமன் வேர் girdles and earrings and anklet. காலில் சிலம்பம் போட்டிருக்காங்க, காதுல மூக்கு குத்திருப்பாங்க, காதுல வந்து பார்க்கும்பொழுது தொங்கட்டான்னு சொல்லுவோம்ல அதெல்லாம் போட்டிருக்காங்க.
Hoards of jewelry found at Mohenjo-daro, Lothal include necklaces of gold and silver pieces. Copper bracelets, beads, gold earrings, beads of steatite and gemstones are crafted. The bead industry are well developed as the evidence from the factories discovered at Chanpudaro. The Chanpudaro this value here. Okay, cosmetic industry. Cosmetic industry. And the PPT problem. So இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா மக்கள் ஓகே they were all fond of wearing jewels. அப்ப ஜுவல்ஸ்னா அந்த ஜுவல்ஸ்லாம் இந்த மெட்டீரியல்ஸ் எங்க இம்போர்ட் பண்ணிருக்காங்க அதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு இண்டஸ் வேலி அப்போ இண்டஸ் வேலி பீப்புள் ஒரு டிமாண்ட் இருந்திருக்கு. அந்த டிமாண்டை வந்து ஃபுல்ஃபில் பண்றதுக்காக ட்ரேட் நடந்திருக்கு. அப்போ ட்ரேட் எங்க இருந்து நடந்திருக்கு? ஆப்கானிஸ்தான், மெசபடோமியா, ஈஜிப்து, பஹ்ரைன், இங்க நம்ம கர்நாடகா, கோலார், இப்படிதான் படிக்கணும். வாட் தே ட்ரேடட், ஓகே, என்ன பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து தான் பார்த்தீங்கன்னா அதாவது மக்கள் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் முக்கியமாக டான்ஸ்லேயும் ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க. என்னன்னா டான்சிங் கேர்ள் இமேஜ். ஓகே, ஷி வாஸ் கன்சிடர்ட் டு பி அ டான்சிங் கேர்ள். ஷி வாஸ் நோன் பட் ஷி வாஸ் வேரிங் ஆர்னமெண்ட்ஸ். அப்போ டான்ஸ் ஷி வாஸ் லைக் சொல்ல போனா திரிபாங்கா போஸ்டர்னு சொல்றாங்க. ஸோ அந்த போஸ்டர் இருக்கிறது சொல்லுவாங்க. ஸோ டான்சிங் கேர்ள் இமேஜ் வாஸ் தேர். ஓகே, ஸோ இது என்னன்னா மதர் காடஸ் இமேஜ்னு சொல்லுவாங்க. மதர் காடஸ் இமேஜ். இது பார்த்தீங்கன்னா மேல் டார்சோ. இந்த மாதிரி பாட்ரி எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, ஸ்டோன்ல எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, டெரகோட்டா இமேஜ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, இண்டஸ் வேலி பீப்புள் அவங்களுடைய ஆர்டிஸ்டிக் திங்ஸ் என்னன்றது அதுக்காக அவங்க ரொம்ப இது எல்லாமே ஹேண்ட்மேட் தான். இன்னைக்கு இருக்கிற மிஷின் காஸ்டிங்லாம் கிடையாது. பட் ஹேண்ட்மேடா இருந்தாலும் அவங்களுடைய ஆர்டிஸ்டிக் ஃபிளேவர் என்னன்றது நமக்கு தெரியும். ஸோ இதன் மூலயமா இண்டஸ் வேலி பீப்புள் எல்லா ஃபீல்டுமே ட்ரேட், கல்ச்சர், ஓகே, இந்த மாதிரி எல்லா ஃபீல்ட்லயுமே அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க தெரியுது. ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர்ல இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க. ஜிஎஸ், மெட்டல் காஸ்டிங், ஸ்டோன் கார்விங், பெயிண்டட் பாட்ரி, மேக்கிங் டெரகோட்டா இமேஜஸ், இது எல்லாமே இண்டஸ் வேலி பீப்புள் வந்து பார்க்கும்போது ஒரு லெவல்ல வாழ்ந்திருக்காங்கன்றது தெரியுது. ஆனா இப்பேற்பட்ட இண்டஸ் வேலி அதோடைய கடைசி காலத்துல 2000 to 1500 இந்த டைம் பீரியட்ல இண்டஸ் வேலி டிக்ளைன் ஆகுது. அது டிக்ளைன் ஆகிறதுக்கு பல காரணங்கள் சொல்றாங்க. ஓகே, ஒரு காரணம் இல்ல, பல காரணம். கிளைமேட் சேஞ்ச், டிஃபாரஸ்டேஷன், அர்பானைசேஷன், அதாவது டீஸ்டெபிலைசேஷன் ஆஃப் ரூரல் இண்டஸ்ட்ரீஸ். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த இந்த இண்டஸ் வேலியில வந்து நகரத்துல அதாவது டீஅர்பானைசேஷன். டீஅர்பானைசேஷன்னா அதாவது ரூரல்ல இருந்து அர்பன் போனா டெவலப்மெண்ட். ஆனா அர்பன்ல இருந்து ரூரல் வர்றதுன்றது ஓகே அர்பன் லைஃப் ஸ்டைல்ல எதுவும் ஸ்பாயில் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்போ சம் சிட்டிஸ் வேற அட்ராக்ட். சில இடத்துலலாம் வந்து இண்டஸ் வேலி வாஸ் ரிவரைன் சிவிலைசேஷன். ஃப்ளட்ஸால அழிஞ்சிருக்கலாம், ரிவர் பேட்டர்ன் சேஞ்ச் ஆயிருக்கலாம், சடனா வந்து எதெல்லாம் ட்ராப் ஆயிருக்கலாம், இதெல்லாம் ஃபைட் நடந்திருக்கலாம், எக்ஸ்டர்னல் அட்டாக் நடந்திருக்கலாம். இந்த மாதிரி there are many theories with respect to Indus Valley. ஓகே, அந்த மாதிரி ஏன் இண்டஸ் வேலி அழிஞ்சது அப்படின்றதுதான் நமக்கு தெரிய வரும். நிறைய காரணம் சொன்னாலும் மார்ட்டிமர் வீலர் சொல்ற பாயிண்ட் ஆரியன் இன்வேஷன் நடந்திருக்கலாம். ஆரியன்ஸ் அப்படின்றவங்க அவங்க இந்தியாவே கிடையாது, ஆரியன்ஸ் வந்து ஓகே உள்ளார வந்து நிறைய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்றேன். ஓகே, ஸோ அது வந்து நம்ம அது நீங்க ஆப்ஷனலுக்கு படிச்சீங்கன்னாலே அது உங்களுக்கு தெளிவாக கிடைச்சிடும். ஓகே, இதுதான் வந்து இன்னைக்கு கிளாஸோடைய பாயிண்ட்.